இந்த படிப்பு தான் எனக்கு யாருமே தெரியாது. ஆனா நான் எடுத்து மதிப்பெண்ணை வச்சு என்னை அடையாளம் காட்டினா என்னோட கல்வி தான். ஃபர்ஸ்ட் நான் 3 விஷயம் சொல்றோம். இந்த இலக்கிய மன்றத்துக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் சொல்றேன். எங்களை இப்படி பாராட்டு வேண்டி. ஏன்னா இதோட நம்ம வந்து ஒரு புக்கு அடுக்கியிருப்போம். அந்த அடுக்கிருக்கு எங்க சார் வந்து நல்லா அடுக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு அந்த புக்கு அடுக்கும்போது அவர்கிட்ட எப்படியாவது பாராட்டு வாங்கணும், நம்ம இன்னும் நல்லா அடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இப்போ கொடுத்த நீங்க பாராட்டு இது நான் காலேஜ் போனாலும் அந்த இடத்துலயே நான் வந்து அங்கே நிற்கணும், அந்த ஒரு எண்ணம் வந்து நமக்கு ரொம்ப கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒரு ஐயா சொன்னாரு, கண்டிப்பா சுயநலம் வந்து எதுலையுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இருந்தா அது கண்டிப்பா நமக்கு தோல்வியை தான் கொடுக்கும். சுயநலம் வந்து கல்வியில மட்டும் இருக்கலாம். அதாவது மித்தவங்க சொல்லி கொடுக்கறது இல்லை, நான் படிக்கணும், உங்களுக்கு வேண்டி படிப்பேன், நான் அப்பா அம்மாவுக்கு வேண்டி படிக்கிறேன், எங்க பாட்டிக்கு படிக்கிறேன், அப்படி எதுவும் படிப்பேன், உங்களுக்கு வேண்டி படிப்பேன். நான் படித்தேன் அப்படின்னா நான் ஒரு நல்ல காலேஜ் படிப்பேன், நான் மெரிட்ல போவேன், என் அப்பா அம்மாவை நான் வந்து கடனாளி ஆகாம நான் பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் கடனாளியாகவும் பார்த்துக்குவேன். நான் வந்து என்ன சொல்லணும்னா ஒரே நிமிஷம் நான் வந்து அதை எழுதிக்கிறேன். இப்போ நீ சர்ச் பண்ணாலும் ஸ்டக் ஆயிடுச்சு. சரிங்களா? நான் வந்து 3வது விஷயத்த சொல்லிட்டேன். கண்டிப்பா எனக்கு வந்துருச்சு. சுயநலமா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்க உங்களுக்கு வேண்டி படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நல்ல காலேஜ், எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு சம்பளம் வரும்போது என் வீட்டை நல்லா நான் பார்த்துப்பேன். நான் அதில் நல்லா முயற்சி ஆகிட்டேன், அப்படி நல்லா வந்துட்டேன் அப்படின்னா என்ன சான்றோம் நான் பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் என் வீதி, என் பேரு, என்னோட நாடு அந்த அளவுக்கு போயிடும். அப்போ இந்த படிப்புல மட்டும் நீங்க சொல்லணுவாங்க. ஏன்னா நமக்கு ஒரு அடிப்படைனா பார்த்து நடப்போம். கண்டிப்பா நம்ம வேலையா இருக்காலும் பார்த்து நடக்க மாட்டோம். அந்த மாதிரி படிப்புல சொல்லணுமா இருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி விஷயம், நம்மளோட இந்த பாராட்டு விழா வந்து இந்த 4 அழைப்புல வந்து முடிய முடியாது. நம்ம கல்வி கட்டுட்டோம், ஆனா இங்க நம்மளையும் தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏன் இந்த விஷயம்னா என் ஸ்கூல்ல நடந்தது. மார்க் வரும்போது டிஃபரன்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது எங்களுக்கு கிடைக்குது இந்த மார்க் அப்படிங்கும்போது நான் என் சார் கிட்ட கேட்டேன், ஏன் சார் இப்படி நடக்குது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டியதானேன்னா இன்னும் யாருக்கும் கல்வி கிடைக்கவே இல்லையே, முழுசா யாருக்கும் கல்வி கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இங்க 100 கணக்கு மேல இருக்கீங்க, நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் கல்வி கிடைக்கக்கூடாது. நீங்க யார் யாரெல்லாம் வேலைக்கு போயிட்டு படிக்காம இருக்காங்களோ ஆனதாகட்டும் போனது போகட்டும் புறப்படு பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு விடுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சிறந்த மாணவர்களுக்காக 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பெற்ற உங்களுடைய கொடுத்துருக்கிற டோக்கன் உங்களோட சீரியல் நம்பர் 10/42 அப்படிங்கிற ஸ்பெஷலாக போடுறீங்க. ஒரு பெரிய பேச்சாளராக நறுக்கு தெரிஞ்ச மாதிரி நெத்தியில் தான் அடிக்கிற துப்பாக்கி. இந்த வயசுல மெச்சூரிட்டி இருக்கு, பயம் இல்லை, ஸ்டேஜ் நம்மளுக்கு அப்படி பயம் நட்டுங்கிறாங்க. அவர் வெட்டித்தனம் 1/2 மணி நேரம் பேசுவான்னு நினைக்கிறேன். வேண்டாத பொருளே இல்லை, நல்ல தெளிவாக பேசுறது. படிப்புங்கிற சுயநலம் தாண்டா, பொதுநலம் கிடையாது. நீ நடந்த நீ தான் கீழே அப்பாவுக்காக படிக்காத, ஆட்டுக்காக படிக்காத, உனக்காக படி. நீ அப்புறம் 10 பேர் வேலை செய்யலாம். இது நமக்கே இருக்கணும், அந்த சிந்தனைகளாக இருக்கு. வெரி குட். இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, பவதாரணி தான் இல்லையா? புவியாலும் பவதாரணி. நீ போ பட்டம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அது எங்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில் பவதாரணிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து 10லிருந்து +2 மதிப்பெண்களில் உங்கள் இருக்கிற காலப்படி